Welcome to EMR Physics. I am Raju, 12th Physics, Unit 2. Current electricity உள்ள important numerical problems உண்மையான சால்வ் பண்ணிட்டு வரோம். This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20 டிகிரி செல்சியஸில் நிக்ரோம் வயர்னுடைய ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம். இந்த வயர்னுடைய டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி கொடுத்துருக்காங்க which is 0.004 per degree Celsius. என்ன கேட்டிருக்காங்கன்னா பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டரில் இந்த வயர்னுடைய ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது 100 டிகிரி செல்சியஸில் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து நம்மளுடைய ரிசல்ட்டை கமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கிற இனிஷியல் டெம்பரேச்சரை T1 அப்படின்னு எடுத்துக்குவோம். T1 is equal to 20 டிகிரி செல்சியஸ். இந்த டெம்பரேச்சரில் உள்ள ரெசிஸ்டன்ஸை R0 அப்படின்னு எடுத்துக்குவோம். R0 is equal to 10 ஓம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டியினுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதோடைய சிம்பிள் ஆல்ஃபா. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0.004 பர் டிகிரி செல்சியஸ். என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் அட் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டரை T2 அப்படின்னு எடுத்துக்குவோம். T2 is equal to what is the boiling point of water? 100 degree Celsius. At this temperature, resistance is taken as R suffix T. So, R suffix T இங்கிறது resistance at 100 degree Celsius. இதை தான் நம்ம find out பண்ணணும். So, இதை find out பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா R suffix T is equal to R suffix 0 into 1 plus alpha into T2 minus T1. So, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி we can find what is the resistance at a given temperature அப்படிங்கிறத find out பண்ணிடலாம். இதில் R0, alpha, T2, T1 இந்த வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get R suffix 0 is the resistance at 20 degree Celsius. This is 10 ohm into 1 plus what is alpha? Alpha is given as 0.004 into T2 is 100 degree Celsius minus T1 is 20 degree Celsius. So, this is equal to 10, 1 plus 0.004, 100 minus 20 is 80 into 80. So, this is equal to 10 into 1 plus 0.32. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 0.32 அப்படின்னு வரும். 1 plus 0.32 is 1.32. 1.32 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 13.2 அப்படின்னு வரும். So, this is a resistance at the boiling point of water. Unit of resistance is ohm. இந்த ரிசல்ட்டை கமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் அட் 20 டிகிரி செல்சியஸ் எவ்வளவுனா 10 ஓம். ரெசிஸ்டன்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ் எவ்வளவுனா 13.2 ஓம். ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆஸ் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் the resistance will also increases. So, this is the answer for the given problem. If you have any doubts, comment below. அடுத்த வீடியோவில் next book back problem எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். Thank you for watching this video.